அன்பார்ந்த பெரியோர்களே, மைக்க மாத்தி பிடிச்சா எப்படி கேட்க எடுபட்டவள. சாரிண்ணே. திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. ஏமா சார் நீ தான் பேசுறியா? நாகராஜ சோழன் எம்ஏ. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, நமக்கு ஓட்டு வருமா வராதா, இப்படி பேசினா திமுக நம்மள கூட்டணியில வச்சுக்குமா வச்சுக்காதா, ஐ டோன்ட் கேர். முதுகுல குத்திட்டுல, முதுகுல குத்திட்டு மாப்ள இல்ல மாப்ள பண்ணிட்ட நீ எனக்கு. அதை பற்றி நான் கவலைப்பட்டதில்லை, கவலைப்படக்கூடியவனும் இல்லை. கருத்து நம்பிக்கை துரோகிகளா எவ்வளவு தந்திரமா இருக்காரு பாத்தீங்களா? அதான் நரிமுத்து. அதற்காக ஒருபோதும் நாங்கள் கவலைப்பட்டதே இல்லை, தயங்கியதே இல்லை. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி, நாளைக்கே திருமாவளவனை கூட வச்சிருக்கிறது பிரச்சனை வரும் அப்படின்னு திமுக நினைச்சா கூட நாங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டோம். இப்ப டியூஷன் ஸ்ட்ரென்த் கம்மியாயிட்டே போகுது. இப்படியே போனாக்க நம்ம ஃபேமிலி எப்படி மெயின்டைன் பண்றது? இருந்திருந்தா சிஏஏ என்ஆர்சிக்கு அனுமதி கொடுத்திருப்பாங்களா? யாரா அவன்? யாரா இருந்தா உனக்கு என்ன மூடிக்கிட்டு வேடிக்கை பாடுறா? அகராதி பிடிச்ச பைபிள் எல்லாம் வந்து நிக்கிறாங்களே, ஒண்ணு பேசப்படாதாடா. நல்லா பேசுறவங்க நல்லத பேசுறாங்களா அப்படிங்கறது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு 2 மாசம் முன்னால வரைக்கும் பெரியாரின் கொள்கை பேரன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. வேற யாரு? நான் தான். ஆனா ஒரு 2 நாளைக்கு முன்னால ஆர்எஸ்எஸ் மேடையில ஏறி என்ன பேசுறாருன்னா, கடற்காரையால் திராவிட கோட்டையை இடித்து தள்ளுவேன் அப்படின்னு பேசுறாரு. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? நீங்க உங்க இஷ்டத்துக்கு டிசைனா கொள்கையை மாத்திக்கலாம் சார். ஆனா தமிழ்நாடு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதனாலதான் 10 வருஷமா நீங்க பயிற்சி முயற்சி பயிற்சி முயற்சின்னு வட்டி அடிச்சாலும் தெளிவா உங்க ஸ்டைல்லயே வேலைக்காகாது ராஜா, வாய்ப்பு இல்ல ராஜா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் உங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் ஜெயிச்சு வரணும் அப்படின்னு நாங்க வாழ்த்துறோம். எம்எல்ஏவா வாங்க. உங்க விஜய் நான் வரேன். எம்எல்ஏவா வந்து 5 வருஷம் அரசியல தயவு செஞ்சு கத்துக்கங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு வந்து சொல்லுங்க. கண்டிப்பா உங்க மேல நம்பிக்கை இருந்ததுன்னா மக்கள் ஏத்துக்கிட்டு ஓட்டு போடுவாங்க. அட பிக்காளிப்பல, அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே. இப்ப சொல்லுங்க, திராவிட மாடல் 2.0 வரணுமா வரக்கூடாது? இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? ரீல் விடுவான். நன்றி டாக்டர் ஷர்மிளா அவர்களே, தேங்க்யூ. தோத்துக்கிட்டே இருக்கீடா. விமர்சகர் திரு செந்தில்வேல் அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். செந்தில்வேல் அவர்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. நானா என்ன கொடுத்துற நீ? தாவேகா தன்னுடைய கூட்டத்தை மீண்டும் சக்சஸ் ஆக்கி இருக்கு. ஒரு வெற்றிகரமாக கூட்டத்தை நடத்தி இருக்காங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொன்ன மாதிரி கரூருக்கு பிறகு அவர் வந்து ஒரு மாபெரும் மக்கள் சந்திப்பை நடத்தி இருக்கிறார். ஆனா அதுல எனக்கு சில கேள்விகளும் அதுல கையோட இருக்குது. தெரியும் உங்களுக்கு என்ன இடுகின்றது எனக்கு நல்லாவே தெரியும். சுயமரியாதை அப்படிங்கிறது எல்லோருக்கும் முக்கியம்தான். சுயமரியாதை அப்படிங்கிறது எல்லோருக்கும் முக்கியம்தான். விஜய்க்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கறாங்க. அப்போதான் அந்த கேள்வி வருது, ஏன் இது ஓட்டா மாறாது? அவர் போய் சொன்னாலும் என்ன செஞ்சாங்க, மக்கள் நம்பி கை தட்டிறான். ஆனா உண்மையை எங்களை போன்ற சாமானிய நீங்க பேசினாலும் கை தட்டுறாங்க. குஜராத் கலவரத்தில் தொடங்கி எல்லா இடத்திலும் மதவாதத்தை மையமாக வைத்து பாஜக தன்னுடைய அரசியலை நிறுவ முற்படுகிறது. 2000 பேரை கொன்னவங்க தானே உங்க தலைவர் கருணாநிதி வந்து பாத்தீங்கன்னா சிறந்த முறையில் ஆட்சி செய்தார் நரேந்திர மோடி சொன்னாரு. அது வேற வாயி, இது நார வாயி. அப்போ நீங்க கூட்டணியில இருக்கும்போது எடுத்து காட்டுங்க எனக்கு. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாடா? தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்க. Plastic open. DMK chief Karunanidhi has softened his stand on the BJP, speaking to a Tamil newspaper. Modi's continuous campaign reveals that he is a hard worker. Modi is also a good friend, unquote.
தமிழ்நாட்டுல தாமரை வந்தால்தான் தேனாரும் பாலாரும் ஓடும் சொல்லி தமிழ்நாடு பட்டி தட்டி எல்லாம் பிரச்சாரம் பண்ணீங்க. அப்பெல்லாம் RSS உங்களுக்கு வேண்டப்பட்ட இயக்கம் ஆயிடுச்சா? உடம்ப இரும்பாக்கிக்கடா அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. அவ்வளவு சொல்லியும் அவ்வளவு இடத்துல சொல்லியும் நேத்தி ஒருத்தர் வந்து மேல ஏறிட்டாரு. என்ன பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இருக்கு? இந்த மரத்து மேல ஏறி நிக்கிறதோட தயவு செஞ்சு கொஞ்சம் இறங்கிடுங்க. என்னங்க தயவு செய்து இறங்குங்க. இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பாத்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. மரம் இல்லாதனாலதான் இப்ப வந்து ஸ்பீக்கர்ல ஏறிட்டாங்க. மரத்துல ஏறி இருப்பாங்க. சும்மா ஜோக் இல்ல, அது ஜோக் இல்ல, ரொம்ப எரிச்சலா இருக்கு. ஒரு மாவட்டத்துல மட்டும் அவ்வளவு பேர் கூட்ட முடியுதுன்னா அந்த கூட்டம் ஏதோ ஒன்னு இண்டிகேட் பண்ணதா இல்லையா? விஜயின் ஒருத்தர் மேல ஒரு அபிப்பிராயம் இருக்கு. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். அபிப்பிராயம் இருக்கு. அந்த அபிப்பிராயம் ஓட்டாக மாறாது. ஊரே வர போதுடா போடுறதுக்கு. பயப்படுறியா குமார்? இல்ல, காமன் மேனுக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஓட் அப்படின்றது 18 வயது கடந்தவங்க, SIRல பாஸ் பண்ணவங்க எல்லாம் வந்துருவாங்க. சரி, அரசியல் மயப்பட்டவங்களுக்கு ஒரு ஓட்டு, மயப்படாதவங்களுக்கு ஒரு ஓட்டு இருக்கா? எப்படி இருந்தாலும் ஓட்டு தானே போட போறாங்க. ஓட்டு போடுறவங்க பிரச்சனை இல்ல சார், ஓட்டு வாங்கணும் சார். யாரு போய் ஓட்டு கேட்பாங்கன்னு கேக்குறேன். ஏங்கல வந்தாங்களா சார் கூட்டம்? சார் கூட்டம் வேற, ஓட்டு கேட்கறது வேற சார். இதான் சொல்ற டிஃபரன்ஸ். இது உங்களுடைய ஆசை சார். இந்த கூட்டம் ஓட்ட வாயில கூடாதுங்கற பதட்டம் உங்களுக்கு. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. கேள்வி வந்து செந்தில் வேலண்ணனுக்கு. எனக்கா? எனக்கு வந்து அவரு திமுகவோட ஆதரவாளரா இல்ல அரசியல் விமர்சகரானே தெரியல. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். நீங்க வந்து பேச ஆரம்பிச்சதுல இருந்தே நீங்க திமுக ஆதரவாளரா இல்ல அரசியல் விமர்சகராங்கிற கேள்வி மட்டும் தான் எழுது. எதுக்கு இப்படி போய் அசிங்கப்பட்டு வந்து நிக்கிற? இது எப்படி நான் எப்படி எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, ஒரு அரசியல் விமர்சகர் அப்படிங்கிறவரு எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணும். இதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. நீங்க அம்மாவை எதிர்த்து பேசுறீங்க. அம்மா வந்து ஜெயலலிதா ஊழல் பண்ணாங்க, நீங்க அதை ஏன் ஐயா ஊழல் பண்ணலையா? அம்மாவோட ஊழல் நிரூபணம் ஆயிடுச்சு. ஏன் இங்க இருக்க ஐயாக்கள் ஊழல் பண்ணலையா? இன்னைக்கு ஊழல் நடக்கலையா? சாம்பார் அப்ப எனக்கு. இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவர்களுக்கு இளைய பெரியார் அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அட பாவி, ஏப்பா முதல்ல சொல்றியா நீ? தூக்கு. ஏவா வேலு அவர்கள் வந்து கொடுத்திருக்காங்க. திருவண்ணாமலையில நடந்த ஒரு ஃபங்க்ஷன்ல. அண்ணன் அவர்களே, நான் இப்படி மகிழ்வராக சொல்லலாம் என்று கருதுகிறேன். சொன்னால் ஏக்கம் மகிழும் என்று கருதுகிறேன். ஒரு இளம்பெரியாரை எங்களுக்கு தந்ததற்காக. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. ஏவாவிட்ட சொல்லி இளைய பெரியார் ரைட்டு, இளைய வீரமணி யாரு, இளைய மணியம்மை யாரு, அது எல்லாம் சொல்லிட்டா நாம அவங்களுக்கு ஒரு வணக்கம் போட்டலாம்ல. கோமாளித்தனமா இருக்கு. இது எதுக்காக இதெல்லாம் பேசுறாங்கன்னு புரியல. மகனே, எதுக்குடா இம்புட்டி விளம்பரம்? பெரியப்பா இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மிரள் வாங்க. இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லாலும் கெடும். ஒரு ஆட்சியாளர்கிட்ட பக்கத்தில் இருக்கிறவங்க தவறுகளை சுட்டி காட்டினால் அதுதான் அவர்கள் செய்கிற உதவியா இருக்க முடியும்.